Hello everyone, welcome to Kumaripan channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பாஸ்போர்ட் மட்டுமே வச்சு வீசாவே இல்லாம டிராவல் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் பத்தி பார்க்க போறோம். கூடவே டிராவலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Let's jump into the video. செயின்ட் அகஸ்டின் அப்படிங்கிறவர் டிராவல் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர்ல்ட் இஸ் த புக் அண்ட் தோஸ் ஹூ டு நாட் ட்ராவல் ரீட் ஒன்லி அ பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேர்ல்டு ஒரு புக்கு மாதிரி, அந்த வேர்ல்டில் ட்ராவல் பண்ணாதவங்க புக்கில் ஒரு பேஜ் படித்தவங்களுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன தான் இந்த ட்ராவலில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் நடத்துனாங்க. அந்த ரிசர்ச்சில் நியர்லி 12,000 மென்னை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. 9 இயர்ஸ் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிசர்ச்சில் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணவங்க லிஸ்ட் எடுத்தாங்க, ட்ராவல் பண்ணாதவங்க லிஸ்ட் எடுத்தாங்க, இயர்லி ஒன்ஸ் வெக்கேஷன் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டை எடுத்தாங்க. அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்க இயர்லி ஒன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டை எடுத்து அவங்கள செக் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு மற்றவங்கள விட 30% ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம ஃபாரின் கண்ட்ரியோட கல்ச்சர், ஃபாரின் லாங்குவேஜ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரியை பற்றி இன்னும் அதிகமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கண்ட்ரியில் என்ன இருக்குது, அந்த கண்ட்ரியில் என்ன இல்லை, அந்த கண்ட்ரியில் என்ன இல்லை, நம்ம கண்ட்ரியில் என்ன இருக்குது, இப்படி பல விதமான அனாலிசிஸை நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களால ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ட்ராவலில் இருக்குது. ஓகே, இப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, இப்போ போகிறது எங்களுக்கும் ஆசை தான், ஆனால் எப்படி சீப்பஸ்ட் ஃப்ளைட்டை ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படி டவுட் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்தியன் பாஸ்போர்ட் மட்டுமே வச்சு வீசா இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 கண்ட்ரிஸுக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அதில் சில கண்ட்ரிஸுக்கு வீசா ஆன் அரைவல் தேவைப்படும். வீசா ஆன் அரைவல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு கண்ட்ரியை ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன் த ஸ்பாட்டில் கேஷ் பே பண்ணி வீசா ஸ்டாம்பிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னா அதுதான் என்னென்னா ஆன் அரைவல், வீசா ஆன் அரைவல். நோ வீசா அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு கண்ட்ரியை ரீச் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாகவே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு டைரெக்டாகவே கண்ட்ரிக்குள்ளே மூவ் ஆனோன்னா அதுதான் வீசா, நோ வீசா கண்ட்ரிஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நோ வீசா கண்ட்ரிஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த 58 கண்ட்ரிஸை பற்றி பேசி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. இந்த நோ வீசா கண்ட்ரீஸில் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு 5 கண்ட்ரிஸை சூஸ் பண்ணி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்பியா. இந்த செர்பியா யூரோப்பியன் கண்ட்ரி. இங்கே உங்களுக்கு நேச்சுரல் சீன்ஸு, வைல்ட் லைஃபு, ஹிஸ்டாரிக்கல் மொனுமெண்ட்ஸ் அப்படி எல்லாத்தையும் பார்த்து பிரம்மாண்டமாக ரசிக்க முடியும். இந்த கண்ட்ரியோட எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டபுள் த அமௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 60,000 to 70,000 ஆகும். இந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு பெஸ்ட் ஏர்வேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திகாட் அண்ட் லுஃப்தான்ஸா. நீங்கள் எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் சொல்ல போகிற கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார். கத்தார் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. இந்த கண்ட்ரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம இங்கே என்ஜாய் பண்ண முடியும். இந்த கண்ட்ரியில் பெஸ்ட் சீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு ஏப்ரல். இந்த கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் ஏர்வேஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ, கத்தார் ஏர்வேஸ். இங்கே பர் பர்சனுக்கு டூ அண்ட் ஃப்ரோ டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 to 30,000 rupees ஆகும். தேர்ட் கண்ட்ரி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் பாலி எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் டைம் டு விசிட் பாலி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு அக்டோபர், ஜூன் டு ஆகஸ்ட். டோட்டல் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆகும்னா 20,000 to 30,000 ஆகும். நான் சொல்ல போகிற கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள். நேபாள் இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியை சுற்றி பார்க்கணும்னா 8 days தேவைப்படும். இந்த கண்ட்ரி போகிறதுக்கு சென்னை டு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. இந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சென்னை டு நியூ டெல்லி போகணும், நியூ டெல்லியிலேருந்து தான் காட்மாண்ட் போகணும். இந்த கண்ட்ரியை ரீச் பண்ணுறதுக்கு இண்டிகோ, ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸ் இருக்குது.
இந்த கண்ட்ரிக்கு டூ அண்ட் ஃப்ரோ டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ஆகும் பர் பர்சனுக்கு. இதுக்கு இந்த கண்ட்ரி ரீச் ஆக லேண்ட் டிரான்ஸ்போர்ட் கூட இருக்கு. இந்த கண்ட்ரியை விசிட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு ஃபெப்ரவரி. அப்புறமா நான் சொல்ல போகிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான். ட்ரெக்கிங் லவர்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூட்டான் தான். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டனோட அழகை ரொம்ப அழகாக ரசிக்க முடியும். பெஸ்ட் சீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கில் மார்ச், ஏப்ரல் அண்ட் மே, ஆட்டமில் செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர். சென்னை டு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஸோ சென்னை டு கொல்கட்டா போய் அதுக்கப்புறம் தான் பூட்டான் போக முடியும். இல்லை கயா, பக்டோக்ரா இந்த மாதிரி பிளேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூட்டான் ரீச் ஆகலாம். டூ அண்ட் ஃப்ரோ டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000. இங்கே ரீச் ஆகுறதுக்கு பெஸ்ட் ஏர்வேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டக் ஏர்வேஸ். இந்த ஒரு ஏர்வேஸ் தான் அங்கே போகிறதுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.